கோல்ட்ல இப்போ ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ என்ட்ரி எங்க எடுத்திருந்தோம், எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் போயிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த ட்ரேடு எவ்வளோ கீழே போனாலும் நான் ஹோல்டு பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பையர் ஓப்பனை இங்க இருக்கிற கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. அப்போ பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்டா நம்ம மார்க் பண்ண இங்க வரும். ஸோ அதனால இந்த புல் பேக்ல நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். கேண்டில் மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த இடத்துலயும் மறுபடியும் இன்னொரு என்ட்ரி கொடுத்துருந்தேன். இப்போ கேண்டில் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்க இந்த லெவல்ல வரும்போது கூட பயப்படக்கூடாது. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் எக்ஸிட் ஆகணும் நம்ம என்ட்ரில இருந்து. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி இந்த ட்ரேடு எப்படி முடியுதுன்னு பார்க்கணும். நம்ம கேண்டில் இந்த லெவல்ல க்ளோஸ் வச்சா மட்டும் எக்ஸிட் ஆகுங்க. இங்க ஓடுற இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸை தயவு செய்து பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா இங்க ட்ரேடை நீங்க என்ன நடக்குதுன்னு மறந்துடுவீங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இங்க நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க. பிரைஸ் இப்போ புல் பேக் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லாவே தெரியுது. நம்ம க்ளோசிங்கு இதை லெவல்ல வச்சாச்சு. ஸோ கண்டிப்பா பிரைஸ் இங்க வந்தே ஆகும். ஸோ வெயிட் பண்ணி இந்த ட்ரேட் எப்படி முடியுதுன்னு பாருங்க. இப்போ இவ்வளவு தூரம் இங்க வரும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ட்ரேடோட கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துட்டோம். ஒரு செட்டப்போட ட்ரேடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்னும் ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும், இல்ல டார்கெட் அடிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். முடிஞ்சது. நம்ம டார்கெட் இனி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்யூ.